ஹாய் ஆள் ஆரம்பிக்கலாமா? என்னடா இவ எடுத்த உடனே இன்றைக்கி ஹாய் ஆள்னு சொல்கிறான்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி நான் கொஞ்சம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்லலாம். என் வாழ்க்கையிலையே நான் இந்தளவுக்கு ஒரு ஃபீல் பண்ணி, ஒரு கடவுளை ஃபீல் பண்ணி சந்தோஷமாக இருக்கிறது இப்போ தான். கொஞ்ச நாளாக ரொம்ப நாள் கடவுளை கும்பிட முடியாமல் தவிச்சிருக்கேன். ஒரு வீடு க்ளீன் பண்ண முடியாமல், எதுவும் பண்ண முடியாமல், வீட்டில் பூஜை அறையை க்ளீன் பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். ஆனால் இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நான் காலையில் சொன்ன மாதிரி எங்கள் வீட்டுக்கு அம்மா வந்துட்டான். பாருங்கள் எப்படி இருக்கான்னு பாருங்கள். அதுவும் என் பையன் அவன் கடவுள் நம்பிக்கை இல்லாதவன் தான், என் ஹஸ்பண்டும் அவரும். இப்போ இந்த சிலையை என் தம்பி எனக்கு நேற்று வாங்கி இன்றைக்கி வந்துருச்சு. அமேசானில் ஆர்டர் பண்ணி இன்றைக்கி வந்துருச்சு. என்னோடய இஷ்ட தெய்வங்கிறதுனால அவன் ஆர்டர் பண்ணி கொடுத்தான். இன்றைக்கே வந்துருச்சு. நான் நினச்சி கூட பார்க்கல நான் இவ்வளோ சீக்கிரம் வராகி சிலை வாங்குவேன்ட்டு. ஏன்னா எங்கள் வீட்டில் ஃபோட்டோஸ் இருக்குது 3 வருஷமாக. ஆனால் எனக்கு ரொம்ப பாடாக படுத்துனா அந்த ஃபோட்டோ எனக்கு யூடியூப் வழியாக தான் இவ்வளோ தெரியும். ஆனால் எனக்கு நம்பிக்கை, ரொம்ப பெரிய நம்பிக்கை. அது எப்படி வந்துச்சுன்னே எனக்கு தெரியல. வராகியாக யூடியூப்பில் தான் பார்த்தேன். பார்த்த உடனே பிடிச்சது. நான் ஃபோட்டோ ஆர்டர் பண்ணி மீஷோவில் வாங்கினேன். ஒரு 300 என்னமோ தான் ஃபோட்டோ ஆர்டர் பண்ணி வாங்கினேன். அதை வீட்டில் வச்சுருக்கேன். ஒரு 2 தடவை தான் பூஜை பண்ணியிருப்பேன், பஞ்சமி பூஜை. அதுலேயும் என்னால் முடியல. ஏன்னா எனக்கு 7.5 சனி போயிட்டுருக்கு. என் ஹஸ்பண்டுக்கும் எனக்கும் ஒரே ராசி. இப்போ பையனுக்கும் 7.5 ஸ்டார்ட் ஆகிருக்கு. நிறைய கஷ்டப்படுத்தினான். அதாவது பண கஷ்டம் கூட அதிகமாக கிடையாது. ஆனால் மனசு கஷ்டம், உடல் கஷ்டம், உடம்பு சரியில்லாமல் போகிறது, அதெல்லாம் என்ன தான் ரொம்ப தாக்குச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். எத்தனை வருஷம் தெரியுமா? 17 வருஷம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். அந்த 17 வருஷத்தில் இந்த 7 வருஷம் ரொம்ப கஷ்டம். எனக்கு கல்யாணம் ஆகி 26 வருஷம் ஆச்சு. 26 வருஷத்தில் ஒரு 8 வருஷம்தான் கொஞ்சம் நார்மலாக போச்சு. அப்பவும் பிரச்சனைகள் தான் இருந்தாலுமே நார்மலாக போச்சு. என் ஹஸ்பண்ட்லாம் ரொம்ப நல்லவர் தான். அவருக்கு என்ன கடவுள் பக்தி கிடையாது, அவ்வளோதான். அதனால் அது ஒரு வேறு மாதிரி போச்சு. ஆனால் ஃபேமிலியில் நிறைய பிரச்சனை இருந்துச்சு. அதில் எல்லாருந்தும் மீண்டு வந்துட்டேன். இப்போது எனக்கு உடம்பு சரியாகிட்டே வருது. ரொம்ப கஷ்டத்தை கொடுத்தா. ஆனால் ஸ்டார்டிங்கில் சொன்னாங்க வாராகி உக்கிர தெய்வம், அவங்கள வீட்டில் வைக்கக்கூடாது, இப்படியெல்லாம் சொன்னாங்க. அதை கொண்டு போய் கோயிலில் வச்சிருந்தனால சொன்னாங்க. நான் நோ வே அப்படின்னு சொல்லிட்டேன். எனக்கு இஷ்டப்பட்டு நான் வாங்கி அவங்கள கொண்டு வந்தேன். நான் அதை கொண்டு போய் வைக்கவே மாட்டேன் சொல்லிட்டேன். அதே மாதிரி அவங்க எங்கள் வீட்டில் தான் இருக்காங்க. என்னோடய யூடியூப் ஷார்ட்ஸில், வீடியோஸில் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் வாராகி வச்சு தான் ஷார்ட்ஸ் போட்டினேன். அப்புறம் அது அப்படியே இன்க்ரீஸ் ஆகி வாராகி அம்மா என்ன நான் ரொம்ப ஏதாவது ஒன்று பண்ணணும், நான் இப்படியே இருக்கக்கூடாதுன்னு ரொம்ப ட்ரை பண்ணியிருக்கேன். சாரீ பிஸ்னஸ்ஸு ஆன்லைனில், அப்புறம் சோப் பண்ணுவேன், ஆர்கானிக்காக எல்லாமே பண்ணுவேன். ஸ்டிச்சிங் பழகினேன். ஆனால் எதுவுமே என்னால் பண்ண முடியல. ஆனால் இப்போது வராகி அம்மா என் வீட்டுக்கு வந்துட்டா. இவ தான் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிற அம்மா. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. நான் குட்டியாக ஒரு சிலை வாங்கிட மாட்டோமான்னு ரொம்ப நினச்சி பார்த்துருக்கேன். ஆனால் அதுக்கு கரெக்டாக பூஜை பண்ண முடியுமா? நமக்கு அம்மாவை கொண்டு வந்து வச்சுட்டு எப்படி வேணால் இருக்க முடியாது. ஃபோட்டோ வச்சுருந்தோம், அது கூட ஓகே, போட்டு சாத்தி வச்சுருந்தோம். ஆனால் சிலையை கொண்டு வந்துட்டு நம்ம பண்ணாமல் இருக்கக்கூடாதுன்ட்டெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் நேற்று என்ன ஞானோதயம் பிறந்துச்சோ தெரில. உடனே சிலையை ஆர்டர் பண்ணிடலாம் சொல்லி தம்பிக்கிட்ட தான் சொன்னேன். அவன் ஆஸ்திரேலியாவில் இருக்கான். இந்த மாதிரி லிங்க் அனுப்புனேன், முடிஞ்சால் புக் பண்ணி கொடுறா அப்படின்னு சொன்னேன். அவன் உடனே அடுத்த நிமிஷமே புக் பண்ணிவிட்டு, அக்கா நான் புக் பண்ணிட்டேன், நான் ஒர்க்கில் இருக்கேன், ஆனால் ஒர்க்லேயே புக் பண்ணிட்டேன்னு சொன்னான். நாளைக்கே வந்துடும் அப்படின்னு சொன்னான். காலையில் OTP சென்ட் பண்ணிட்டான். மதியம் வந்துட்டாங்க. இதை நான் அடுத்தது என்னென்னு சொல்கிறேன், சரிங்களா?